நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மார்ச் 13 முதல் மார்ச் 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் வரைக்கும் ஓகே. ஏன்னா ராசிக்கு 12 இருக்கிறதால செலவினங்கள் தான் ஏற்படுகிறது, தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுறார், ஜென்மச்சனி ஆகிறார். ஜென்மச்சனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பட் இருந்த போதிலும் இந்த வார நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் வந்தாலும், புதன் வந்திருக்கார், சூரியன் இருக்கார், இருந்தாலும் அங்கே குரு ஆட்சி இடத்தில் இருக்கிறார். அந்த வீட்டு கிரகம் அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் மற்ற கிரகங்கள் வந்தாலும் சாதகமாகத்தான் பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையால், உங்களுக்கு மனைவியால், உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு. எப்படி அப்படின்னா, அவங்க ஒன்று அவங்களுக்கு இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் கிடச்சி அதில் இன்க்ரிமெண்ட்டு, அப்படி பண வரவு, பொருள் வரவு வரலாம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். இப்படி ஒரு நிலை. அதே நேரத்தில் 7க்குடையவன் 2ல் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் நல்ல பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் நண்பர்கள் கூட உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பண வரவு சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி புதன் அங்கே 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது பிள்ளைகளால் கூட பெருமிதம் கொள்ளக்கூடிய, அவங்க ஒன்று படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் வரும். இப்போ ஏன்னா 5க்குடையவன் 2ல் இருக்கார், சிறப்பான ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். எப்போவுமே இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் சினிமா தொழில், அது தியேட்டர் தொழிலில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, தியேட்டர் கேன்டீனு, சினிமா தேட்டர், இதிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள். அதில் அதே நேரத்தில் சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இந்த லேபரட்டரின்னு சொல்லுவாங்க, லெபார்ட்ரி, அவங்க அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள். மற்றபடி உங்களுக்கு சினிமாவில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. மற்றபடி 5ல் செவ்வாய் இருக்கிறார். பூர்வீகத்தில் சொத்து விபத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அகலக்கூடிய ஒரு நிலை வரும். அதே நேரத்தில் ஊரில் நீங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கடன் சுமை படிப்படியாக, கடனே கடன் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிடும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க, உங்களுக்கு வாங்கிக்கலாம். சுப செலவுக்கு பயன்படுத்திக்கிங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். 9ஆம் இடத்தில் கேது இருந்து 9 சுக்கிரனும் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். அப்போது தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மற்றபடி வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது அற்புதமான ஒரு நிலை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும், சேல்ஸ் அதிகமாகும், நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் கடையோர நடைபாதத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே கடை வச்சு நடத்துகிறவங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தொழில் சிறப்பாக செல்லும். மற்றபடி பார்க்கும் பொழுது அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகிறது, தொடாததெல்லாம் துலங்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.